ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குயின் ஆஃப் தி ஹில்ஸ் ஊட்டியில் இருக்கோம். நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு ரூம் நாங்கள்லாம் ஒரு ரூம், மித்தவங்களாம் இன்னொரு ரூமில் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரதுக்கு ஒரு 5 hours 6 hours ஆகும்னு நினச்சோம். மார்னிங் போல் ரூம் போட்டுக்கலாம்னு நினச்சோம். பார்த்தா தான் தெரியுது இது வந்து நாங்கள் மிட் நைட்டே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இது ப்ரமோஷன் கிடையாது, யாரும் ப்ரமோஷன் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கேருந்தே ஏதோ எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்களா 13 பிளேஸ்க்கு 1 day ட்ரிப்பு. சரி, வந்ததும் வந்துட்டோம், காசை பார்த்தா வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால் அந்த 1 day ட்ரிப்பை நாங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அந்த 2 days, என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் நாங்கள் வந்தோம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுவோம். சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3-2:30 இருக்கும். நாங்கள் 2:30 மணிக்கு எப்படி ஆடிட்டு இருக்கோம். அப்படியே குளிர் சுத்தமாக முடியல, கால் கீழே வைக்க முடியல அந்த அளவுக்கு. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ வேறு எங்கள் ரூமில் வந்து இன்னொருத்தையும் இருக்கா. அவள் வந்துட்டு இப்போ இதில் தெரிய மாட்டா. அவள் வந்து எங்கேயும் பெரிய விளையாட்டு பால்கனி போகிறன்ட்டு போகிறா. காலையில் காட்டுற இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அது வரைக்கும் குட் நைட். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். இவங்க 2 பேருமே தூங்குறாங்க. எனக்கு புது இடங்கிறதுனால தூக்கமே வரல. நான் 4 மணிக்கு தாங்க தூங்குனேன். எழுப்பிட்டே இருக்கா. செருப்பு பிஞ்சிரும். இவங்கெல்லாம் வந்துட்டு பொய், யார் சொல்கிறது நம்பாதீங்க. எடுத்து காமிக்கலாம் தான் இருந்தேன். எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் இடையில ஒரு கொஞ்ச நேரம் எழுப்பியிருப்பேன். அதுக்கப்புறம் இவள் எழுப்ப கிடையாது. இவள் தூங்கிட்டா. ஒரு 4 மணி இருக்கும், 4-4:15 இருக்கும். நான் தூங்குவேன். 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு நினச்சேன், நான் முடியல. அதுக்கப்புறம் தான் தூங்கினால இது பண்ணி. இவெல்லாம் படுத்தோன்னே ஸ்லீப்பு. அதனால் வந்துட்டு உங்களெல்லாம் நம்பணும்னா அப்படி தான். இங்கே நின்று நம்ம ஒன்றுமே ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னு சொல்லிட்டா பிளாக் அடிப்போம். பாருங்க தெரியுதா? நான் பேக் கேமில் காட்டுறேன். ஒரு மாதிரி அது கிளார் அடிக்குது. நான் பேக் கேமில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அந்த ஏரியா. அந்த ஏரியா ஆக்சுவலாக அந்த சைடு தான் போன தடவை நாங்கள் இருந்தோம்ல. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே அது ரொம்ப பக்கம். இவங்களே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி வேணும், சோறு வேணும், வாங்கித்தேன். எனக்கு நைட்டெல்லாம் பசி. இவ தான் வந்து ஃபுட்டோட இன்சார்ஜ். வாங்கித்தாங்க, பசிக்குது, வாங்கித்தேன். உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா எப்படி ஒரு இது மாதிரி இருக்குது? 7 மணி மாதிரியா இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே ரூம் போட்டிருந்தோம். பழைய இடத்துக்கிட்ட போட்டிருந்தாங்க. இருந்துச்சுன்னா அதுதான் பழைய இடத்துக்கிட்ட இருந்துச்சு. அதுதான் அந்த இடம் தான் நான் சொன்ன இடம். அது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கமாக இருந்திருக்கோம் எல்லா பிளேஸ். இப்போ எந்த இடம் கூட தெரில எங்களுக்கு. பார்ப்போம். கடகடன்னு எரியும் வயசு, வெடப்ப எனக்கு இது பொருசு, படபடன்னு ஏறுது என் பல்சு. பாஷை புரியாது. போய் காஃபி குடிக்க போகிறோம். என்ன குடிக்க போகிறோம்? காஃபி. இவதான் ஸ்பான்சர். அவங்களாம் எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரியல, போய் பார்க்கணும். சரி ஓகே வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். காலையில் என்னென்ன பண்ணுறோம் காட்டுறோம். முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். குளிச்சுட்டு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக காஸ்ட்டு வைஸ் ரொம்ப பிரச்சனையில் போயிட்டுருக்கு. சாப்பிட போயிட்டுருக்கோம். இல்லடி, சாப்பிட்டு என்னென்ன சாப்பிட்றோம், இங்கே என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட போகலாம். மூச்சு வாங்குது. அந்த ஸ்டெப் ஏறி 2 படி கீழேருந்து மேலே உள்ள. எல்லாரும் சாப்பிட முன்னாடி போயிட்டாங்க. நம்ம தான் லேட்டு போகலாம். சரி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, தோசை சாப்பிட்டோம், பெரிய தோசை. அப்புறம் இன்னொரு தோசை 3 ஆளுக்கு கொண்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு தோசை வாங்கி கட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டோம். எவ்வளோ வரும்னு தெரில. ஆக்சுவலாக பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. இது பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு போகலாம், போய் சுற்றி பார்க்க போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஃபோனை கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் போகணும். சரி எவ்வளோ ஆகுதுங்கிறது நான் இறங்கிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டோம்.
வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்காக உட்காந்துட்டு நாங்கள் போய் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். என் ஃபோனை வந்துட்டு ஒரு 70% நான் ஏற்றினா தான் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இப்போ தான் ஃபோட்டோஸ் எல்லாமே அமுச்சு விட்டேன். ஐயோ எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கோம் எப்பா. பொண்ணுங்க நச்சு 100 ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த 100ல் ஒரு ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 100 ஃபோட்டோவில் 10 ஃபோட்டோ தான் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்கும். இது எல்லாமே அப்படிலாம் வந்து கொடுத்துருப்போம். யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட என்ன தற்குறி கேமராமேன், தற்குறி ஃபோட்டோகிராஃபர் யாராச்சும் இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்கள். எனக்கு வந்து யாருன்னா ஜெயஸ்ரீ, சாதிகா தற்குறிஸ். அதனால் உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் வந்துட்டு எனக்கு கீழே வந்து அக்கா எனக்கு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேமோட வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. அவங்க அதை பார்க்கணும். அப்படி பார்த்தாச்சும் நமக்கு நல்லா ஃபோட்டோ எடுத்து தருவாங்கல்ல. இப்போ சொல்லியாச்சும் நல்லா ஃபோட்டோ எடுத்து தரணும். எடுத்தலைன்னா வந்துட்டு இதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் சொல்ல சரி ஓகே, சார்ஜ் போட்டுவிட்டு நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறா. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது? நல்லா கிளாரிட்டியாக அழகாக இருக்கா? நானே எடுத்து கொடுத்தேன். எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். இதே மாதிரி நான் நோட் பண்ணுறோம். அதை நான் சைடில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது? யார் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. எனக்கு சத்தியமாக மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ அழகாக ரெடி நம்மள ஒரு ஃபோட்டோ நமக்கு கோமாளி மாதிரி இருந்தாலும் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம அழகாக தெரியும். என்னையும் தான் எடுத்து வச்சிருக்காள். இவ தான். அவள் கூட நல்லா எடுப்பா. இவ தான் இல்லை எனக்கு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இப்போ நீ காமிச்சிட்டே பேசு. இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து தந்தே ஆனால் அதே கிளாரிட்டி அதே இடத்துல அதே இப்படி போஸ் கொடுத்து நான் எடுத்தே ஆவேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். திரும்புகிற இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் வரும்னு சொன்னாங்க. இங்கே தான் இங்கே டேர்னிங் கிட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வாட்டுக்கு வரோம். தைரியமாக வரோம். தைரியம் தான் அபிகளே. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என்ன தெரியுமா தோணுது? பேசாமல் இந்த ஊர்லேயே ஒரு வீடு வாங்கிட்டு, சின்ன வீடாக இருந்தாலும் இந்த ஊர்லேயே வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம். ஒர்க்கு இங்கே டீ எஸ்டேட்டில் போய் இலை பிடுங்கலாம். நிறையா வேலை இருக்குது. படிச்சுட்டு இலை பிடுங்க. அந்த தேயிலை அதாச்சும் பிடுங்கலாம். அதுக்கு இங்கே வந்து எதுக்கு பிகாம்சியை படித்து ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு என்னென்னா, நம்ம சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு நம்ம வந்து அது வந்து சிட்டி லைஃப்பில் இருந்தோம்னா ஒரு ப்ரெஷரு, டென்ஷனு, கோவம் எல்லாமே வரும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டா? இங்கே இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட், ஒரு நல்ல ஸ்லீப்பு எல்லாமே இருக்குது. இந்த தான் நினைக்கிறேன். நாங்கள் வாட்டுக்கு போகிறோம், பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா என்னது இது ரொம்ப பள்ளத்துலேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். ஸ்டெப்புங்கிறாங்க. இது ஸ்டெப்பு மாதிரியே இல்லை. பட் நல்லா இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. எங்கேயோ வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்டே இருக்குது. எங்கன்னா தெரில. உங்களுக்குலாம் கேட்குதா? உங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்குதா? காடு, மேடு, பஸ் ஸ்டாண்ட். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. எடுக்கிறியா? யோசிப்போம். இப்படி நார்மல் கேமரா நான் நேராக வச்சிடு. எடு. இங்கே மேகி எவ்வளோ? 50 ரூபா. ஐயோ எனக்கு மனசே வலிக்குது. நான் ஏன் இப்போ இவ்வளோ காட்டுறேன்னா, இவ்வளோ காட்டி நான் பேசினேன் யாரும் எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த 2 வந்து சாதிகா வாங்கியிருக்கா அவங்க அக்காவுக்கு. இதுக்குள்ளே எங்கள் மம்மி ப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. இதுக்குள்ளே வந்து சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக காசே இல்லை எங்ககிட்ட. அதுதான் எங்கள் பிரச்சனை. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கே காசு இல்லை. பிச்சை கேட்டுட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகுது ஒன்றுமே தெரியல. ஒரு மேகி 50 ரூபா. ஆனால் சாப்பிடணும்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இவகிட்ட. இவங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா என்ன வேணும்டி உனக்கு எதாவது வாங்கிக்கோணும். ஆனால் காசு இல்லாத நிலைமையினாலும் நாங்கள் ரொம்ப அப்படியே இருக்கோம். இப்போ வந்து எதுக்கு மூஞ்சிட்டு வச்சுக்கான்னு தெரில. ஆனால் எனக்கு இவள் வாங்க போகிறான் என்கிட்ட ஒருத்தி. இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? காசுக்காக மூஞ்சிட்டு கேட்குறாங்க இவங்களை. இவளை என்ன பண்ணலாம்? காசு இல்லைன்னு ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே வரவங்க பொட்டானிக்கல் கார்டன் வர மாதிரி இருந்து பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேஷ் கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஜிபே இல்லை. அதனால் ஜிபே இருக்குன்னு நம்பிட்டு வந்துடாதீங்க. ஜிபே கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் ஒர்த்தா இல்லையா அப்படி சொல்லிட்டு. இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது, நல்லாயிருக்கும். நான் வந்திருக்கேன். மித்தபடி ஒர்த்தா இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. வாங்க போய் பார்க்கலாம். டபுள் கலர் பூ.
பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஃபோட்டோ 100 ரூபா, A4 ஷீட் சைஸ்னா. ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஒன்று தான் வாங்கினானா ரெண்டு ஃபோட்டோ வேணுன்ட்டாங்க. இப்போ காட்டுறோம் அந்த பிரிண்ட் எப்படி இருக்குன்ட்டு, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு இதை கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோட்டோ 100 ரூபான்ட்டு எடுத்தோம். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இவங்களாம் வேணான்னாங்க, நான் தான் எடுக்கணுன்னு. கடைசியில் என்கிட்ட பிடிக்கிட்டாங்க ஃபோட்டோவை. நல்லா இருந்துச்சு சீரியஸாகவே. இப்போ நாங்கள் வந்து மேலே ஏறி பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஃபோனில் சார்ஜும் இல்லை, அதே சமயம் அது என்னது வீடியோஸ் ரீல்ஸுக்கு எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் சர்ச்சுக்கும் போகணும், அதனால் சார்ஜ் இல்லை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பாக நான் அப்பப்போ எடுத்து காட்டுறேன், ஓகேவா? ஏன்னா ஸ்டெப் ஏற முடியல, ஸ்டெப் இப்படி இருக்கு, நான் காட்டுறேருங்க. அதாவது குரங்கு வந்து எந்த வழியில் ஏறி வருதோ அதே வழியில் இன்னொரு குரங்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும். நான் ஏறி வந்துட்டேன், ஆல்ரெடி ஏறி இருக்கனால இவங்க 2 பேரும் ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நான் இறங்கினா தான் விழுவேன். வாங்க அவளை அப்படியே கூட்டிட்டு வாடி. ஏய் ஒரு ஃப்ரெண்டா, அதனால ஏற முடியல. அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். ஆக்சுவலாக நம்ம எப்படி தெரியுமா, நம்ம கோயம்புத்தூர்லலாம் நேர் ரோடா, அதனால் நடந்தால் தெரியாது அவ்வளோவா. ஏதோ வீராப்பில் நடந்துட்டோம். கால் வலிக்குது ரொம்ப. எல்லாரும் மாதிரி முடிச்சுட்டு இவங்க மாதிரி நாங்களும் தூங்கியிருக்கோம். நாங்கள் பண்ண தப்பு. பட் நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணோம், நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஓரளவுக்கு கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம், நிறைய கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரப்ப கண்டிப்பாக நாங்கள் பிளானோட வரணும். ஆமாம், நெக்ஸ்ட் டைம் ரொம்ப பிளான் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி சடனாக இப்படி கூப்பிட்றாங்கன்னு அப்படிலாம் வந்துடக்கூடாது. யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்புறம் வந்துட்டோன்னா நம்ம வந்துட்டு முடிஞ்சோம். என்னால் முடியலை, கால்லாம் வலிக்குது ரொம்ப. படுத்துட்டோம். ஆக்சுவலாக மணி ஒரு 5 மணி தான் இருக்கும். போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இதோடய வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்புற வரைக்கும் வேணான்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். போதுண்டா. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான டே வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் கொஞ்ச நேரம் போய் ட்ரெஸ்ல எடுத்துகிட்டு பால்கனியில் இது பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ எண்டு பண்ணிடுறோம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதுவே நிறையா மினிட்ஸ் வந்துருச்சு. கரெக்டாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சீரியஸாக. இந்த டைம் இது ஆஃப் சீசனுங்கிறனால குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இவளுக்கு ஒரு பிரச்சனை. அங்கே டிவி ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கா. சரி ஓகே, அடுத்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உங்களை கண்டினியூ பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வந்து கையில் பாருங்க என்ன வச்சுருக்கோம். இது ரொம்ப நாளாக இது ஆசை, எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. அச்சு வைக்கணும்ன்ட்டு இதை நான் கேட்டேன். இவங்க வந்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேர் சேர்த்து வச்சோம். அச்சு வைக்கிறது எவ்வளோ? 30 ரூபாயாடி? 30 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் ஹாப்பி இந்த அச்சு வச்சதுல. நிறைய விஷயம் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம், அது எல்லாமே வந்து மறந்துட்டோம். சார்ஜ் இல்லை, முக்கியமான ரீசன் அதுதான். சார்ஜ் இல்லை. சர்ச்சுக்கெலாம் போனோம், சார்ஜ் இல்லை. ஓகே, நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? டாட்டா, குட் நைட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். உங்களுக்கு நான் எங்கள் ரூமே முழுசாக காட்டல. இதுதான் நான் ரூமுன்னு காமிச்சது தவிர இனி இங்கே என்னென்ன இருக்குது நான் காட்டல. இருங்க காட்டுறேன். இதோ இப்படி பால்கனி இருக்குது, வியூவோட. நம்ம வந்து இங்கே உட்காந்து காஃபியோ இல்லை ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு பண்ணலாம். இது ஒரு வழியா. இங்கே வந்துட்டு அதே மாதிரி இப்படி இறங்கி பின்னாடி போய் அந்த ரோடு ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். மேலே போய் இடம் காட்டுறேன். இப்போ நாங்கள் கீழ் ரூமில் இருக்கோம். வா போகலாமா? ஜெய் ஜக்கம்மா. ஆக்சுவலி இங்கே ஒரு இந்த மாதிரி ரூமாக இருக்குது. அதாவது நாங்கள் எடுத்துக்கிறது வி ரூம், கரெக்டாக வி ரூம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அதனால வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருந்தது. பக்கத்தில் ஒரு ரூமில் தான் எல்லோரும் இருந்தாங்க, நாங்கள் இந்த ரூமில் இருந்தோம். இப்போ ஸ்டெப் பேர் மேலே போயிட்டு இருக்கோம். நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கோம், ஆட போகிறோம். என்ன நிலவையில் வர போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இது வந்து நார்மல் ரூம்ஸ், அதாவது சிங்கிள் ரூம். கரெக்டாடி சிங்கிள் 1200. இதுதான் மேலே. இப்போ வந்துட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இங்கே ஒரு டெரஸ் இருக்குன்ட்டு, அதுதான் இது. இதோ பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நின்று நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். குட்டி குட்டி குட்டியாக இருக்கு எல்லாம். இருக்கு வியூ பாயிண்ட். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஊட்டியை. கஷ்டமாக இருக்கு, இங்கேயே இருந்துடலாமெல்லாம் தோணுது. யாருக்காவது ஊட்டி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வருவோம், நம்ம மட்டும் வருவோம். நம்ம மட்டும். சரி ஓகே. இந்த வீடியோவை நான் இறங்கிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன், சவுண்டு கேட்காது. அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அவங்க பேர் சீட்டில் உட்காந்துருக்காங்க, நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. சரி ஓகே, இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஊட்டி விலாகு. நெக்ஸ்ட் எதாவது இந்த மாதிரி பிளேஸ் போன மாதிரி இருந்தால் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போடுறேன். ஓகேவா? டாட்டா பாய். அப்புறம் அடுத்த நாள் தான் நாங்கள் ஊட்டிக்கு வர பிளான். யாரோலாம் கவர் ஆகிறாங்க. சரி ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களில் நான்